பாடிக்கொண்டிருந்தோம் இல்லையா? அதுல பாப்பம் இருக்கா? நாங்கள் ஒன்று ரெண்டு தான் படிச்சிருக்கிறோம், எல்லாம் படிக்கலையே. அதுல தெய்வம் இதுதானே, என்னை பிதா குருவாகி ஆண்டு கொண்ட தெய்வம் என்று அந்த பாடல் தொடங்குது. என்னை பிதா குருவாகி ஆண்டு கொண்ட தெய்வம். இதுல அது பார்த்துட்டேன். நாங்க கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பளிக்கும் தெய்வம் என்ற பாடமும் பார்த்துட்டோம். 2 பாடல் பார்த்துட்டோம். மூன்றாவது பாடல் பார்க்க வேண்டும் இன்றைக்கு. என்னை பிதா குருவா. நான் போன முறை அந்த பாடலை இதுல தேடிக்குள்ள எத்தனையாவது பாடல்? என்னை பிதா குருவானான். அந்த புது புத்தகத்திலேயே 30வது பக்கம். என்னை ஒவ்வொரு பதிப்பிலே ஒவ்வொரு பக்கத்துல வருது அந்த பாட்டு. புது புத்தகத்துல ஒரே பக்கத்துல 48ஆம் பக்கத்துல 5 பாட்டு 48ஆம் பக்கத்துல இருக்கு என்னுடைய புஸ்தகத்துல. புது புத்தகத்தில் 30ஆம் பக்கம். ஒரே ஃபார்மட்டை தொடர்ந்து மெயின்டைன் பண்றது நீண்ட காலம் ஈஸியாக இருக்கு. Don't finish mouth and go play. You finish mouth and go play. மீட் பண்ணிருக்கு. பேசும்பொழுது நீங்க மீட் பண்ணி போட்டு பேசுங்க. இல்ல வீட்டை கதைக்கிற எல்லாம் இங்க பொது வழிகள் இருக்கும் கேக்குது. ரைட், படிங்க. நம்பினவேர் தமக்கருளை நயந்தளிக்கும் தெய்வம், நாதாக்கள் போற்றுகின்ற மெய்ஞான தெய்வம், வம்புனிக்கு மருந்தாக விளங்குகின்ற தெய்வம், வேதாந்தன் தெய்வமுயர் சித்தாந்த தெய்வம், அம்பிகைதம் பாகமாய் அமர்ந்திருந்த தெய்வம், அவரவர் அதுவாயிருக்கின்ற தெய்வம், தும்பி முகன் அருமுகவன் தோத்திரஞ்சை தெய்வம், சோலை சூழிலங்கை வாழ் தெய்வம் இதுதானே. நம்பின பேர் தமக்கருளை நயந்தளிக்கும் தெய்வம். நம்பினார்க்கு இல்லை கேடு என்று சொல்லுவார். நம்பினார்க்கு இல்லை கேடு. அப்ப நம்பின பேர்களுக்கு, நம்பின பேர் தமக்கு அருளை, அருள் என்பது அவருடைய எல்லையற்ற அன்பு. அது எல்லாருலையும் இருக்குது. ஆனா நாங்கள் ஒரு தடை வச்சிருக்கிறோம், அது வாரதில்லை எங்கள்கிட்ட. சட்டியை கவிட்டு வச்சிருந்தா எவ்வளவுதான் மழை பொழிஞ்சாலும் பாத்திரத்துல நீர் நிரம்புமோ? இல்லை. இந்த சட்டிய பாத்திரத்தை நிமித்தி வைக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நம்பிக்கை, ஃபெய்த். இருந்தால் அந்த மழை தண்ணி நல்லா அதுல நிரம்பும். எங்களுக்குள்ளே அருள், கடவுளுடைய அருள் வந்து நிறையும். அதான் நம்பின பேர், த டிரான்ஸ்பர்மேஷன், நம்பிக்கை. தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்று மாணிக்க வாசகர் படிப்பார். எத்தனையோ இடங்கள்ல இளைஞ்சி இருந்து கடைசியில தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, அப்படி நம்பிக்கை வர வேணும் முதலாவது. இப்ப நம்பினவே தமக்கு அருளை நயந்தளிக்கும் தெய்வம். நலமிலன் நன்னினார்க்கு நல்லன் சலமிலன் அவன் பேர் சங்கரன் என்று திருவருட்பயன்ல உமாபதி சிவாச்சாரியார் சொல்லுவார். நலமிலன் நன்னினார்க்கு நல்லன், அவன் இவைக்கு நல்லம் செய்கிறது அவைக்கு நல்லன் செய்கிறது என்ற பாகுபாடெல்லாம் இறைவனுக்கு கிடையாது. என்ன துதி செய்கிற ஆக்களுக்குத்தான் உதவி செய்கிறது, எனக்கு விருப்பமான ஆக்களுக்குத்தான் உதவி செய்கிறது, என்ன தூத்துறாக்களுக்கு கெடுதி செய்கிறது என்பது அது மனித கூட வெங்கட குணம். நாங்க செய்கிறோம். நாங்கள்
இறைவன் அப்படி செய்யறதில்லை. தன்னை தூட்டுபவர்களுக்கு நல்லதை செய்து, தன்னை போற்றுபவர்களுக்கு நல்லதை செய்து, தன்னை தூட்டுபவர்களுக்கு தீமை செய்கிற தெய்வம் இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இலான் என்று வள்ளுவர் சொல்லுவார். அவருக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, பாரபட்சம் கிடையாது. வேண்டுமை வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இடும்பை என்றால் துன்பங்கள், துயரங்கள், தடைகள் இல்லை என்று வள்ளுவர் சொல்லுவார். வேண்டுதல் வேண்டாமை இலான். நீதியான தெய்வம் என்று கிறிஸ்தவ வேதத்தில் சொல்லுவார்கள். நீதியான தெய்வம். அப்ப நம்பின பேர் தமக்கு அருளை நயந்தளிக்கும் தெய்வம் என்றால் நீதியான தெய்வமாயிருக்குமோ? தனக்கேற்ற ஆக்களுக்கு கொடுக்கறது நாங்களும் செய்யறோம். நாங்கள் தானே என்ன பிள்ளைகள் 5 பேர் இருந்தா கூட விருப்பமான பிள்ளை தான் அதை கூட கொடுப்பேன். நாங்கள் என்ன அதுலேயே நாங்கள் நியாயம் இல்லை. கடவுளை அப்படி ஒன்று கேட்டா இல்லை. கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் அன்பை செலுத்துகின்றார். எல்லையற்ற அன்பு, தடையற்ற அன்பு, நிபந்தனற்ற அன்பு. அதைத்தான் அருள் என்கிறோம், அதைத்தான் சக்தி என்கின்றோம். அருளது சக்தியாகும். அதுல இருந்து இறைவர் பிரிஞ்சிருக்கவே இயலாது. அதான் அன்பே சிவம் என்பது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாய். அன்பும் சிவமும் 2 அன்பர் அறிவிலார். அந்த அன்பு அது பொழிஞ்சு கொண்டுதான் இருக்குது. ஆனால் நாங்கள் தான் அதை ஏற்றுக்கொள்றீங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றீங்க. நாங்கள் ரிசீவ் பண்றீங்க. ரிசெப்டக்கிள் டு மேக், டு டிரான்ஸ்ஃபார்ம் ourselves a good receptacle is a bhakti and faith and bhakti. எங்களை அந்த கடவுளுடைய அன்பை, அருளை நன்றாக பெற்று நிறைத்துக் கொள்வதற்காக நம்மை மாற்றிக்கொள்வது, நம்மை தயார்படுத்திக் கொள்வதுதான் பக்தியின் நம்பிக்கையும். அப்படி வந்துட்டா அவருடைய அருள் எல்லாருக்கும் பொழுகிறார்கள், எல்லா எங்களுக்கும் வருமான எங்கள கூட நிறைந்து நிற்கும். நம்பினவேர் தமக்கு அருளை நயந்தளிக்கும் தெய்வம். அடுத்தது நாதாக்கள் போற்றுகின்ற மெஞ்ஞான தெய்வம். யார் நாதாக்கள்? நாதா நாத பரம்பரை என்று குரு பரம்பரை ஒன்று இருக்கு. திருமூலருடைய குரு பரம்பரை எல்லாம் நாத பரம்பரை என்று சொல்லுவார். பார்த்தீங்கன்னா சிவசோக சுவாமிகளுடைய குரு பரம்பரையை நாத பரம்பரை என்று அவர் சொல்லையில பிற்காலத்தில் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். திருமூலர் அது வடநாட்டு நாத பரம்பரை, நாத சித்தர்கள் என்று இருக்கிறார்கள். நாத பரம்பரை அது ஒரு பாரம்பரியம் ஒன்று இருக்குது. இந்த நாத பாரம்பரியத்தினூடாக வருகின்ற சித்தர்கள் குருமார்கள் எல்லாரும் நாதர். நம்பியருள் வெற்ற நாதரை நாடிடில் நம்பிகள் நந்தி அருள் பெற்ற நாதனை நாடிடில். நந்தி அருள் பெற்ற நாதர் என்று சொல்லி திருமந்திரம் சொல்லுவார். சிவபெருமானுடைய நந்தியினுடைய அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் 4, அதுக்கு கீழே 4 நந்தி மேல் இருந்திருக்கிறார். சிவயோக மாமுனி, சிவயோக மாமுனிவர் என்பவர். மன்று தொழுத பதஞ்சலி, தில்லையிலே அந்த பொதுமன்றாகிய பொன்னம்பலத்திலே சிவபெருமான நடனத்தை பார்த்த பதஞ்சலி. வியாக்கிரமர், வியாக்கிரமர் என்றா புலிக்கால் முனிவர். என்றிவர் என்னோடு எண்மரு மாமே, என்னோட சேர்த்து 8 பேர் தന്റെ கிளாஸ்மேட்ஸ் என்று திருமூலதேவனாயனர் தന്റെ திருமந்திரத்துல தന്റെ கிளாஸ்மேட்ஸ் ஆவணப்படுத்துறார். அதுதான் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில். நாத பரம்பரை இது. இன்றைக்கு ஹவாயாதீனம் தங்களுடைய அந்த நாத பரம்பரையின் தொடர்ச்சியாக தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். என்னுடைய குருநாதர் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய குருவும் அப்படித்தான் நாத பரம்பரை என்றுதான் சொல்றது. என்னுடைய குருநாதருக்கு கொடுத்த தீட்சா நாமம் குஞ்சித பாத நாதன். நாதன் என்ற பெயர் அதில் வருது, நாதன் என்று. அப்ப நாதாக்கள் போற்றுகின்ற மெஞ்ஞான தெய்வம். ஞானத்தில மெஞ்ஞானம். மெய் என்பது இறை, அந்த இறையுடைய ஞானம், மெஞ்ஞான தெய்வம். அடுத்தது மருந்தாக விளங்குகின்ற தெய்வம். பிணி என்றால் என்ன? நீண்ட கால நோயைத்தான், குரோனிக் இல்னஸைத்தான் பிணி என்று சொல்றது. ஓ, குறுகிய கால நோய்களே பிணி என்று சொல்றதில்லை. சும்மா தடிமன் வந்துட்டு தண்டா பிணி என்று சொல்றதில்லை. 4 நாள் காய்ச்சல பிணி என்று சொல்றதில்லை. அது நோய். பிணி என்பது நீண்ட கால குரோனிக் இல்னஸ். அது ஸ்ரீருத்ரத்துல வரும். ஸ்ரீருத்ர சொல்லுவார், க்ஷயம் முதலிய நீண்டகால நோயின்மையும். க்ஷயம் என்றா என்ன?
அது குரோனிக் ஒப்செப்டிக் பல்மோனரி டிசீஸ் உண்டு. அதில் உண்டு. டயபெட்டிஸ் என்னுண்டு, ஹைப்பர் டென்ஷன் என்னுண்டு. அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்த ஷயரோகம், அதாவது காசரோகம் ஒன்று உண்டு. இப்படி குரோனிக் இல்னஸ் இருக்கு. ருமட்டோயிட் ஆர்த்தரைட்டிஸ், அதுகள் எல்லாம் பிணி. காய்ச்சல் தடிமன் எல்லாம் பிணி இல்லை. சோத்ரோட், காய்ச்சல் தடிமன் அது வந்துட்டு 5 நாள்ல 2 கிழமையில போயிடும். என்ன நிமோனியா அதுகள் எல்லாம் பிணி இல்லை. நீண்ட கால அது ஸ்ரீருத்திரத்தில் வரும் ஒரு வசனம். நீண்ட கால ஜ்வரம் முதலிய, நீண்ட கால ஷயம் முதலிய நோயின்மை. ஷய என்றால் தேய்தல், தேய்ந்து தேய்ந்து அழிந்து போதல் ஷயம். அதான் ஷயரோகம். ஷயரோகம் என்று காசத்தை அந்த நாளிலே சொல்றது. டிபி, டியூபர்குலோசிஸ் அந்த நாளில மருந்தில்லை. வேதத்திலே, ஜசுர்வேதத்திலே அது ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். தேய்ந்து தேய்ந்து ஆள் எலும்பும் தோலுமா வந்து இறக்குறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து தேய்ந்து வந்து இறக்குறது. கேன்சர்லயும் வரும் அது. இமேசியேஷன் என்று சொல்லுவோம் எங்களோட மெடிக்கல் டைம்ல. இமேசியேஷன், இஎம்ஏ வரும். இஎம்ஏ டிஐஏ டிஐஓ, இமேசியேஷன். தேய்ந்து தேய்ந்து போறது. அது பொதுவாக க்ஷய என்றால் தேய்தல். அக்ஷய என்றால் தேய்வில்லாத, குறைவில்லை. அக்ஷய அதான் அக்ஷய பாத்திரம். அக்ஷயா என்ற அல்ல குறையா, குறைவில்லாது. அக்ஷய ஆண்டா இல்லை, ஷய என்றா தேய்தல் அல்லது குறைதல். இப்ப ஷயரோகம் தேய்ந்து தேய்ந்து அப்படியே ஆளை உருக்கி அப்படியே மரணத்துல கொண்டே விடுறது. அது நீண்டகால நோயின்மையும் குறுகிய ஜுவரம் முதலிய நோயின்மையும். ஜுவரம் என்றா காய்ச்சல் தடிமை. ஸ்ரீருத்திரனை ஆராதிக்கும் எனக்கு சித்திக்கின்றனவாம், ஸ்ரீருத்திரனை ஆராதிக்கும் எனக்கு சித்திக்கின்றனவாம் என்று ஸ்ரீருத்திரத்துல தோத்திரம் பெறுது. இப்ப பிணி என்றால் நீண்ட கால நோய், நோய் என்றால் குறுகிய கால நோய். அக்யூட் இல்னஸ், குரோனிக் இல்னஸ். பிணி குரோனிக் இல்னஸ். அந்த குரோனிக்ல சிலது இருக்குது. கடுமையா வருத்தாது, கடுமையா வருத்தம் தராது. இப்ப ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, மருந்து எடுத்தா கொண்ட்ரோலா இருக்கும். மற்றபடி அது இருக்கிறதால ஒரு வருத்தமும் இல்லை. ஒரு நாளைக்கு ஸ்ட்ரோக் அல்லது ஹார்ட் அட்டாக் வரைக்கும் தான் பிரச்சனை வரும். அப்படித்தான் ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் அதெல்லாம் அது வருத்தத்தை தருவதில்லை. நாங்க சோதிச்சு பார்த்து செக் பண்ணி மருந்தெடுக்கணும். மருந்தெடுக்காட்டிலும் மருந்தெடுத்தாலும் ஒரு வித்தியாசமும் தெரியாது. காம்ப்ளிகேஷன்ஸை, அந்த இன் ஸ்டேஜ் டிசீஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் அது. ஒரு காலத்தில் அதை கொண்டே சேர்க்கிற அந்த இருதய இரத்த குழாய்களின் அடைப்பு, மூல இரத்த குழாய்களின் அடைப்புகளை தவிர்ப்பதற்கு, குறைப்பதற்கு அல்லது பிற்போடுவதற்காக நாங்கள் உயர் குருதி அமுக்க வந்த பிளட் பிரஷர், இரத்த கொழுப்பண்ட கொலஸ்ட்ரால் அதுகளுக்கெல்லாம் மருந்தெடுக்கிறோம். அதையெல்லாம் வெம்பிணி இல்லை இருக்குது. ஆனா பெரிய வருத்தத்தை தாரது இல்லை. சிலதுகள் வெம்பிணி. ஒரு கிட்னி ஃபெயிலியர் வந்துட்டு பாருங்க, டயாலிசிஸுக்கு போய்கொண்டே இருக்கணும். என்ன அது வெம்பிணி, வருத்துகின்ற, இருந்து வருத்துகின்ற கேன்சர், கீமோதெரபி. வெம்பிணி என்றால் வெம்மையான, வெம்மை என்பது இங்க உடம்புக்கு இதம் இல்லாத. இங்க வெளிநாடுகள்ல வெம்மை என்றா உடம்புக்கு இதமா இருக்கும். இங்க எல்லாம் நாங்கள் யாரையும் வரவேற்கிறதுண்டா வார்ம் வெல்கம் என்று தான் சொல்லுவோம். என்ன ஏன்னா இங்க குளிர் நாடுகள், இங்க ஓமண்டா விலை மிதமானது. நம்ம நாட்டிலே அப்படி சொல்றே இல்லை. சொல்லுங்க, வேறுக்கு நல்ல சூடா வரவேற்றினாங்கண்டா எப்படி இருக்குதாங்க, உள்ளம் குளிர வரவேற்றினாங்கன்னு தான் சொல்றோம் நாங்கள். என்ன நம்ம நாட்டு தட்ப வெப்பநிலைக்கு வெம்மை என்பது உடலுக்கு இதம் இல்லாத உண்டு. நாங்க இப்ப கனடால பாட்டு பாடுங்கன்னா தன்பிணிக்கண்டு போட வேணும், குளிரண்டு. என்ன வெம்பிணிக்கு மருந்தாக விளங்குகின்ற தெய்வம். இந்த வெம்பிணி என்பது இந்த நீண்டகால நோய்களுக்கு மருந்தாக விளங்குகின்ற தெய்வம். அது உண்டு. அதுல உண்மையும் இருக்குது. அது உண்டு. சொல்லுவார்கள் அதுல அந்த நோய்களுடைய தாக்கம், நோய்களினால நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன், எத்தனை தடவை ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்றோம், எத்தனை ஹாஸ்பிட்டல் விசிட், எமர்ஜென்சி விசிட், நம்பர் ஆஃப் எமர்ஜென்சி விசிட், நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன், டியூரேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, அது எல்லாம் ரொம்பவும் குறைவா இருக்குது. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆராய்ச்சியில இருக்கு. அது மெடிக்கல் ரிசர்ச்லயே இருக்கு. ஃபெய்த் உள்ள பீப்புள், ஃபெய்த்தை பார்த்தது எப்படி என்று கேட்டா கிறிஸ்தவ நாடுகள்ல தானே. அதை நித்தமும் பிரார்த்தனை செய்கிறவர்கள், கிழமை குறை காட்சி வச்சுக்க போறவர்கள் எல்லாருக்கும் அது குறைவா இருக்காம். அப்ப வெம்பிணிக்கு மருந்து, அது உண்மை, அது மருந்தா இருக்குது உண்டு. ரெண்டாவது, வெம்பிணி என்று சொன்னது அது புறவி பிணி. அதுதான் எல்லாத்திலையும் பார்க்க, எல்லா வருத்தமும் இந்த உடம்போட போடும். குரோனிக் விட இல்லை. அது என்ன
இந்த உடம்போட போயிடும் தானே. ஒரு ரொமட்டோயிட் ஆர்த்தரைட்டிஸ் இருந்தது, அல்லது ஒரு மல்டிபிள் ஸ்கெலிரோசிஸ் இருந்தது, அல்லது ஒரு குரோனிக் ஆப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸ் இருந்தது. இந்த விரதம் இந்த உடம்பு போனோன்னா போயிடும். பிறவிப்பிடி போகுமோ? போகும். அது அடுத்ததுலேயும் தொடர்ந்து வருகிறது. அப்ப அதுதான் அதுக்குள்ளேயே நீண்டது. அப்ப அதுதான் முக்கியமானது. இங்கேயும் இந்த வருத்தங்களுக்கு மருந்து. ஆனால் பிணி என்கிற அந்த வெரி குரோனிக் ரிக்கரண்ட் தான் பிறவி பிணி. அதையும் சேர்த்து சொன்னார் வெம்பிணி. அதுவும் வருத்தத்தை தரு வருத்தாக விளங்குகின்ற தெய்வம். அடுத்தது வேதாந்த தெய்வம் உயர் சித்தாந்த தெய்வம். இந்த வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் சொல்லி சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள். என்ன வேதாந்தம் சங்கரர் சொன்னது உலகம் உயிர் இறைவன் எல்லாமே உண்டு, எல்லாம் பிரம்மம், நீயே அதுவாக இருக்கிறாய், இரண்டாவது ஒன்றில்லை என்று வேதாந்தம். அது சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் இல்ல முப்பொருளன்மை பதிபசுபாசம் இனப்பகன் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி மூன்றுமே இருக்குது என்று சொல்ற சித்தாந்தம். தண்டை கொண்டு ஒன்று கொண்டு லோகா ஹெட்ல இருந்து சண்டை பிடிக்கிறதும் இருக்குது, அதுகள் போகும் இருக்குது. ஆனால் இவர் சொன்னார் ரெண்டுக்கும் அதுதான் தெய்வம். வேதாந்தத்துல வேற தெய்வத்தை கும்பிடணும், சித்தாந்தத்தில் வேறு இல்லை, வேதாந்த தெய்வம். ஆனா ஒன்று சொன்னார், சித்தாந்தத்துக்கு ஒரு அடைமொழி வச்சார், உயர் சித்தாந்த தெய்வம். என்ன கருத்து? இன்டிரெக்டா சொல்லி இருக்கிறார், சித்தாந்தம் வேதாந்தத்தை விட கொஞ்சம் உயர்ச்சி என்று. வேதாந்த செய்வம் உயர் சித்தாந்த தெய்வம். என்னடா வேதாந்த தெளிவாம் செய்வ சித்தாந்தம். வேதாந்தத்தை சொல்றது ஒன்றா சொல்லுவார்கள். இந்த வேதங்கள் வேறு பிறகு அதில் இருக்கிற அந்த மற்றதுகள் தண்டு, இது கிளைகள், இது இலைகள், இது பூக்கள், அப்படியே போய் அதில் பழுத்த பழந்தான் வேதாந்தம் என்று சொல்லுவார்கள். உபரிடங்கள் எல்லாம் பழவண்டு. சைவம் சொல்லும் பழத்தின்ற சாரதான் சித்தாந்தம் என்று. பழத்தின்ற அதான் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று சொல்றது. நாங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் நாங்கள் வேதாந்தம் சைவ முறைப்படி பார்க்கிறோம். அதுல நாங்கள் வேதாந்த தெளிவான் சைவ சித்தாந்தம் என்றுதான் உபரிடங்களை பார்க்கிறோம். அதான் இங்கே சொன்னார், வேதாந்த தெய்வம் உயர் சித்தாந்த தெய்வம் என்றார். வேதாந்தத்துல இன்னொன்று இருக்குது. வேதாந்தத்துல தெய்வம் என்றதுல சிவம் என்று கும்பிடுறது இருக்குது. ஆனா சிவமும் ஒன்றுதான், சக்தியும் ஒன்றுதான், முருகனும் ஒன்றுதான், பிள்ளையாரும் ஒன்றுதான், அம்பாளும் உண்டுதான், சூரியனும் உண்டுதான் என்று எல்லாத்தையும் சமமா பாவிப்பார்கள். சைவத்தில சிவமே பதி. அது அடுத்ததுல வரும், அங்கால கடைசி வரியில பாருங்கோ, தும்பி முகன் அறுமுகவன் தோத்திரந்தே செய்வோம். அது யாருக்கு வரும்? சித்தாந்தத்துக்கு தானே வரும். தும்பி முகன் என்றது பிள்ளையார், அறுமுகவன் என்றது முருகன். ரெண்டு பேரும் வழிபட்ட தலங்களே இருக்குது. அப்ப வேதாந்தத்தை போல இவரும் அவரும் உண்டண்டு சொல்லி போட்டு இருக்கிறார். ஆனபடியினாலேயும் அது சொல்றார். பாத்தீங்களா, உயர் சித்தாந்த தெய்வம். சித்தாந்தத்திலேதான் சிவத்தை மிக உயர்ந்த நிலையிலே வைத்திருக்கின்றார்கள். மிக அவர் பதி, அங்க போறதான் சிவபதம். சித்தாந்தத்தின்படி ஆரை கும்பிட்டாலும் சிவலோகம்தான். சிவலோகமும் சித்திக்குமே. அம்பாளுடைய அபிராமி என்றாலும் வருதல்லோ, முத்தியும் என்ன புத்தி என்ன புத்தியும் புத்திதரும் புத்திதரும் புத்தி தலைக்கும் சத்தியம் சத்தி தலைக்கும் சிவமும் அங்கால முத்தியும் அண்டொண்டு வரும். மற்றது என்னொன்று இருக்குது, சிவலோகமும் சிவலோகமும் சித்திக்குமே என்று வரும் அங்க. அதே மாதிரி ஔவையாருடைய விநாயக வலை படிச்சாலும் சித்தத்தினுள்ளே சிவலிங்கங்காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவங்காட்டி கண்டு சிவன் தான் வரும். முருகனை படிச்சாலும் அதுதானே. உயர்கிரி கனகசபை கோரரசே என்றுதான் வருது. கனகசபை பொன்னம்பலத்தரசு. அப்ப சித்தாந்தத்தின்படி முருகனை கும்பிட்டாலும் சிவபதம் தான், பிள்ளையாரை கும்பிட்டாலும் சிவபதம் தான், அம்பாளை கும்பிட்டாலும் சிவபதம் தான். எல்லாம் சிவத்துலதான் கொண்டே சேர்க்கும். இப்ப சிவன் தான் மேலான தெய்வம். இப்ப சொல்ற மாதிரி சிவர் இப்ப சொல்ற குகபதம் அடைந்தார் என்றெல்லாம் சொல்லுறது இப்ப எல்லாம் புதுக்க வந்திருக்கா, எல்லாம் இல்லை, சிவன் தான். அப்ப அதான் உயர் சித்தாந்த தெய்வம். அடுத்தது அம்பிகைதம் பாகமாய் அமர்ந்திருக்கும் தெய்வம். மாதருபாகனர் அர்த்தநாரீஸ்வரர். சக்தி பாதி சிவன் பாதி. சக்தியை விட்டு பிரியாத சிவம், இணை பிரியாது இருக்கு. சக்தியும் சிவவுமாய தன்மையும் உலகமெல்லாம் அப்படி இருக்குது. அம்பிகைதம் பாகமாய் அமர்ந்திருக்கும் தெய்வம். சிவங்களுடைய தெய்வ வடிவங்கள்ல சிறப்பான வடிவங்கள் என்றா மிக ஆழமான அர்த்தம். அதுல வர வர நீங்க படிக்க
பூஜை செய்ய செய்ய, தியானம் செய்ய செய்ய, அனுஷ்டானம் செய்ய செய்ய, பஞ்சாட்சரம் ஓத ஓத உங்களுக்கு மேலும் மேலும் உட்பொருளை தந்து கொண்டே இருக்கிற வடிவங்கள் என்றா முதலாவது சிவலிங்க வடிவம், இரண்டாவது நடராஜருடைய வடிவம், அதுக்கு மூன்றாவதா ஒரு வடிவம் சொல்லணும் என்றால், இப்ப சிவலிங்க வடிவம் சதாசிவமூர்த்தம், நடராஜ வடிவம் சதாசிவமூர்த்தத்திலேயே இருக்கின்ற ஞானமான நடராஜ பெருமான், பரலோக நடராஜ பெருமான் என்று சொன்னேன். சிதம்பரம் பரலோகம். அது இந்த 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் உண்டல்ல. இந்த மகேஸ்வர மூர்த்தங்கள் 25 இருக்கு. தட்சணாமூர்த்தி, யமனே வைத்தது, அதுபடியே ஒன்று இருக்குது, சோமாஸ்கந்தர். அதுகள் எல்லாத்திலேயும் மிகச்சிறந்த வடிவம் இந்த அர்த்தநாரீஸ்வரர். அதுக்கு அடுத்தது சோமாஸ்கந்தர். அப்படிதான் அந்த வடிவங்களுடைய இது இருக்குது. அதுல அம்பிகைதம் பாகமாய் அமர்ந்திருக்கும் தெய்வம், அவரவர்க்கு அதுவதுவாய் இருக்கின்ற தெய்வம். அவரவர்க்கு அதுவதுவாய் இருக்குது. சில பேருக்கு காசுதான் கடவுள், சில பேருக்கு வேலைதான் கடவுள், செய்யும் தொழிலே தெய்வம். சில பேருக்கு காசேதான் கடவுள், சில பேருக்கு மனுஷன்தான் கடவுள், கணவனே கண் கண்ட தெய்வம். சில பேருக்கு மனைவிதான் கடவுள், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டு கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும் என்று பாரதியார் சொல்லுவார். சில பேருக்கு மனிதனுக்கு சேவை செய்கிறதான் கடவுள், மக்கள் சேவையே மகேசன் சேவை, கடமையே கண்கண்ட தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம், பிள்ளைகள் தான் கடவுள், குடும்பம் கடவுள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்ற கடவுள் நினைச்சு கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவரவர்க்கு அதுவதுவாய் இருக்கின்ற தெய்வம். அந்தந்த நிலையில நிக்க அவேண்ட மனதுக்கு, அவர்களுடைய புத்திக்கு, அவர்களுடைய அனுபவத்துக்கு, அவர்களுடைய அறிவுக்கு ஆததுவாக பெரிதாக இதுதான் என்னுடைய அடையப்படுகின்ற பொருள், இதுதான் தேடப்படுகின்ற பொருள், இதுதான் நான் அடைய வேண்டிய இறுதி இலக்கண்டு ஒவ்வொருத்தர் நினைச்சு ஓடிக்கொண்டிருக்கிறமே, அது இறைவன் தான். அறுவகை இது சமயங்கள்ல உடனே நம்புற ஒவ்வொரு தெய்வம் பிடித்த அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் பொருள் அது உடைத்தாய் என்று சிவஞான சித்தியால் அவரவர்க்கு அதுவதுவாய் இருக்கின்ற தெய்வம். தும்பிமுகன் அறமுகவன் தோத்திரஞ்செய் தெய்வம். தோத்திரம் என்றா என்ன? பாடல்கள். பாடல்கள். சூத்திரத்துக்கு 6 அங்கங்கள் இருக்கு. இந்த 6ல ஏதாவது ஒன்று இருந்தாலும் பாடுதல், போற்றுதல், புகழுதல், விண்ணப்பித்தல், மன்னிப்பு கேட்டு இறைஞ்சுதல், மற்றது என்ன தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கைப்படுத்தல், இப்படியெல்லாம் 6 வகையான சௌத்திரம். ஷட் லட்சணம் என்று இருக்கு. 6 லட்சணங்கள் கொண்டது தோத்திரம். அதுல எது இருந்தாலும் தோத்திரம் தான். தோத்திரம் செய் தெய்வம். சோலை சூழ் இலங்கை வாழ் தெய்வம் இதுதானே. இலங்கையை பிளஸ் பண்ணிட்டார் யுவசுவாமி. எப்படிப்பட்ட இலங்கை? சோலை சூழ் இலங்கை வாழ். இப்ப இலங்கை சோலையா இருக்க வேணும். இருக்கம் யுவசுவாமிகள் பிளஸ் பண்ணி இருக்கிறார் தானே. இலங்கை வாழ் தெய்வம் இதுதானே. அடுத்த பாடல பாப்போம். படிங்க பாப்போம். இம்மைக்கும் மறுமைக்கும் துணையான தெய்வம் எல்லாரும் செஞ்சடையில் மதிவைத்த தெய்வம் அம்மை அப்ப நாய் ஆதரிக்கும் தெய்வம் அவனிமே என் போல வணங்குகின்ற தெய்வம் பொய்மை பொய்மாயை செருக்கெல்லாம் புனக்கணிக்கும் தெய்வம் போதாரும் மலர்தூவி போற்றுகின்ற தெய்வம் செம்மையே சேரலங்கையிலே வாழுகின்ற தெய்வம் சித்தத்தோ தித்திக்கும் தெய்வம் இது தானே. இம்மைக்கும் மறுமைக்கும் துணையான தெய்வம். திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை. துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் துருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட பேரும் பனிமலர்ப்பூம் கனையும் பாட்டு. துணையும் துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் பதிகொண்ட பேரும் பனிமலர்ப்பூம் கனையும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. துணையாக இருக்கின்ற தெய்வம் எப்பவும் துணை. எல்லா துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அப்ப இம்மை என்றது இந்த உலக வாழ்க்கை, மறுமை என்றது செத்த பிறகு. செத்த பிறகு ஒரு தரம் பெற மாட்டின.
ஒரு தரம் வரமான்னா ஆறாவது வர போயினமோ இல்லை இல்லை. அது எனக்கும் அப்படித்தான் உங்களுக்கும் அப்படித்தான். சமீபத்தில் ஒரு சம்பவம் வந்து ஒரு டாக்டர் இங்கே வந்து இந்த எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி தெரியும் தானே வாரது கனடாக்கு வாரதுன்றது ஃபார் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி லேட்டாக தான் வந்து இங்கே ப்ராக்டிஸ் எல்லாம் தொடங்கி பிள்ளைகளை படிப்பிச்சு ஒரே சோலோ பிரெட் பின்னர் ஃபேமிலிக்கு எல்லாம் இதண்டு வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் சேர்த்து கடைசியாக வருத்தம் வந்து டிமென்ஷியா வந்த பிறகு அந்த அரைகுறை டிமென்ஷியாவில் இருக்கேக்கு அவள் விளங்கிட்டு அவள் சொல்லுறான் வந்துட்டு இல்லை இது பிள்ளைகளுக்கு அப்படி எல்லாம் கொடுக்க வேண்டாம் நாளைக்கு விட்டுடுவாங்க எல்லாம் எடுத்துட்டு என்று சொல்லி இல்லை இல்லை அதெல்லாம் கொடுக்கலாம் என்றெல்லாம் சொல்லி எல்லாரும் கவுன்ஸ் பண்ணி எல்லாம் கொடுத்து அது கொடுத்து 6 மாதம் ஆகையில் எல்லாரும் சேர்ந்து அவ கொண்டே ஹோமில் விட்டாச்சு. இருந்த இதுக்கு அவன் இதில் வீட்டிலேயே ஒரு ஆள் வச்சு பராமரிச்சிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இல்லை போன நாளில் இருந்த ஒரு நாளைக்கு 100 தரம் கோல் எடுத்து எல்லாம் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ என்னத்தைத்தான் வைத்தியராக இருந்தாலும் சரி, என்னத்தைத்தான் நீங்கள் உழைச்சு கொட்டி புள்ள குட்டி மனுஷன் பிள்ளைகள் உருவாக்கினாலும் சரி, குடும்பத்தையே தாங்கி கொண்டு நிறுத்தினாலும் சரி, இங்கேயே ஒரு தடவை உங்களுக்கு கடைசி வரைக்கும் துணை இல்லை. எனக்கும் அதுதான் உங்களுக்கும் அதுதான் உண்மை. ஏன் உங்களுக்கு எனக்கும் வரையில் என்று கேட்க வேண்டும். எல்லாருக்கும் பெருந்தான், எல்லாருக்கும் பெருந்தானே அது யாருக்கும் பெறக்கூடியது. எனக்கும் பெறும் உங்களுக்கும் பெறும். அப்ப அவக்கேன் வந்தாண்டிலே எனக்கேன் இன்னும் வரையிலேண்டு யோசிக்கணும். அப்ப அப்படிப்பட்ட இதுல இம்மையிலேயே துணை இல்லை. அப்ப நாங்கள் சும்மா எல்லாம் சொல்லி சேர்த்து வைக்கிறது. இந்த பிள்ளை வேற பிள்ளை பிறகு செத்த பிறகு இன்சூரன்ஸ் எடுத்து அதுக்கும் காசு கேட்டு கொண்டு இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு போகணும். என்ன மறுமை அங்கால போன பிறகு அங்கேயும் ஒருவரும் வருவான், அங்க அவன்தான் போன பிறகு துணையா இருக்கிறது. இப்ப இங்கேயும் இறைவன் தான் துணை, அங்கேயும் இறைவன் தான் துணை, இறைவன் தான் துணை. அதான் சுந்தரமூர்த்தி நாயனார் படிச்சார். என்ன படிச்சார்? இம்மை ஏதரும் சோறுங்கூரையும் எத்தலாம் இடர்கடலுமா. இந்த உலகத்துல நல்ல சாப்பாடு நல்ல உடுப்போட இருந்துடலாம். அம்மையே சிவலோகமால் அம்மை என்றது மரணை. அதுக்கு பிறகு அந்த சிவலோகமால் சியாது மையுறவில்லையே, ஒரு டவுட் இல்லை. சும்மா இருந்து நாங்கள் இல்லாதவர்களுக்கெல்லாம் இதுதான் என்று உழைச்சி கொட்டி கொண்டிருக்காம அவற்ற பாதத்தை பிடிச்சு கொள்ள வேணும். அதான் சொல்றேன். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமா. அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாது மையுறவில்லையே. இருக்கிற போனதெல்லாம் இத்து போற உறவுகளுக்காக இத்து உழைச்சு போட்டு கடைசி காலத்துல கடவுளையும் கைவிட்டார் கேட்கலாமோ? இல்லை. அதான் இம்மைக்கும் மறுமைக்கும் துணையான தெய்வம், எழிலாரும் செஞ்சடையில் மதி வைத்த தெய்வ வெளிலண்ட அழகு. எழில் ஆறும் செஞ்சடையில் அவருடைய அழகான செஞ்சடை, அவருடைய சடைக்கு ஒரு அழகு இருக்கு. நீங்க அந்த சிலைகள் பித்தளை சிலைகள்ல பின்பக்கம் நின்று அந்த தலை அலங்காரத்தை பார்க்க வேணும். நாங்க அதை பார்க்கறது இல்லை. கோயில்கள் எல்லாம் அதெல்லாம் பின்பக்கம் தான் இருக்கிறது. அந்த தலைக்கு இருக்கிற அலங்காரம் தின்னுக்கு அதுக்கு பிஞ்சகன் புறப்பருக்கம் பிஞ்சகண்டன் பெய்கடல்கள் வெல்க பிஞ்சகன் என்று அவருக்கு அந்த சடை கோலத்துக்கு பிஞ்சகன் என்று பெயர். அது எழிலாரும் செஞ்சடையில் மதி வைத்த தெய்வம். மதி என்றது சந்திரன். அது தன்னை தேடி வந்தவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது, அபயம் கொடுத்தது, அழிவிலிருந்து காத்தது, தேவிலிருந்து காத்தது. அது கொண்டு எங்களுக்கும் சடை இருக்குதான், ஆனா தலையில சடை இருக்குது, ஆனா தலையில மதிதான் இல்லை. எங்களுக்கு தலையில சடை இருக்கு, மதிதான் இல்லை. சிவபெருமானுக்கு மதி இருக்குது. பாத்தீங்களா? சடை வந்து ஞானத்துக்கு அறிகுறி. சடை வந்து ஞானத்துக்கு அறிகுறி, ஞானத்தை குறிக்கும். சிவபெருமானுடைய அங்க லட்சணங்கள்ல சடை வந்து ஞானம், அவருடைய கௌபீனம் கோபனம் வந்து ஞானம், ஞானத்தை குறிப்பது. என்னதான் ஞானம் இருந்தாலும் புத்தியும் இருக்கணும். என்ன
அதான் மதியையும் வச்சிருக்கிறார், ஷடையில மதியையும் வச்சிருக்கிறார். அடுத்தது அம்மையாய் அப்பனாய் ஆதரிக்கும் தெய்வம். அது தெரியும் தானே, அம்மையாய் அப்பனாய் ஆதரிக்க. இந்த உலகத்துல எங்களுக்கு தாய் தகப்பனா இருந்து ஆதரிக்கிறதும் தெய்வம் தான். அது மட்டுமில்ல, இந்த தாய் தகப்பனே ஒவ்வொரு நேரத்துல போயிடும், கைவிட்டிடும், செத்துப்போம், பிரிஞ்சு போம், சண்டை பிடிக்கும், கோபிக்கும், அநியாயமும் செய்யும், திட்டும், பேசும், அதெல்லாம் நடக்கிறது தானே. ஆனால் இறைவன் எங்களுக்கு எப்புறப்பிலும் அம்மையப்பன். இறைவனை அம்மையாகவும் அப்பனாகவும் காணுகின்ற ஒரே சமயம் சைவம். ஜெகவல்ல தகப்பனா பார்க்கறது இருக்கு கிறிஸ்தவத்துல, ஆனா தாயா பார்க்கறது இல்லை. அம்மையாய் அப்பனாய் ஆதரிக்கும் தெய்வம், சப்போர்ட், சஸ்டெயின் அண்ட் சப்போர்ட், எங்களோட தாங்கி வச்சிருக்குது. எங்களுக்கு அனுசரணையா, உதவியா, இதம, எங்களோட வருத்தம் தணிக்கிறதா இருக்குதான் ஆதரிக்கும் தெய்வம். நாங்கள் தெய்வத்தை ஆதரிக்கிறோம் சொல்றோம், நாங்கள் எல்லாம் சுவாமியை ஆதரிக்க வேணும் சொல்றது இல்லை. வீட்டில் மூத்தம் இருந்தால் ஆதரிக்க வேணுமெண்டா அதுக்கு சந்தனமோ குங்குமமோ வச்சு, பாலோ பழமோ வச்சு, ஒரு தீபமோ சாம்பிராணியோ வச்சு கும்பிட்டு வரணும். ஆதரிக்கிறது, இறைவன் எங்களை ஆதரிக்கிறது என்பது எங்களை சஸ்டெயின், தாங்கிக் கொள்ளுவார், எங்களுடைய துன்பங்களை தணித்துக் கொள்ளுவார், எங்கள் வருத்தங்களை ஆற்றிக் கொள்ளுவார், எங்கள் இடர்களை தவிர்த்து கொள்ளுவார், எங்களுக்கு துணையாயிருப்பார். பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அடுத்தது அவனி மேல் என் போல வழங்குகின்ற தெய்வம். அது என்ன அவனி மேல் என் போல வழங்குகின்ற தெய்வம்? சொல்லுங்க. யோகசுவாமிகள் எல்லாம் சொல்லலாம், நாங்க சொல்லல. அது எங்களுக்கு எல்லாம் இந்த உலகம் எல்லாம் இறைவன் இருக்கிறான். அவனை மேல் வழங்குகின்ற தெய்வம், உலகம் முழுக்க இறைவன் இருக்கிறான். என்ன வேட்டாகி விண்ணாகி நின்றாய் போட்டி என்றெல்லாம் படிக்கிறவല്ലോ. ஓசையில் இயலாமானாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாசமானலாமானாய் நீயே, எல்லாம் அவர் தான் சிவமயம், எங்கும் அவர் ஞான காட்சி. அது சரி, அடுத்தது ஒன்று வைத்தார், என் போல வழங்குகின்ற. நானும் அப்படித்தான் நின்றேன். உயிருக்கு கட்டறந்த நிலை. நாங்க யோசிக்கிறது, நாங்கள் எங்களுடைய ஆன்மா அல்லது நான் இந்த உடம்புக்குள்ள இந்த லம்போதரண்ட இந்த உடம்பு, இதுக்கு இன்ன அடையாளம், இன்ன பெயர், இன்ன ஊர், இன்ன சமயம், இன்ன சாதி, இன்ன தொழில், இன்ன குடும்பத்தில் இன்னாற்ற கணவன், இன்னாற்ற தகப்பன், இன்னாற்ற பிள்ளை, இன்னாற்ற பேரன், இப்படியான அடையாளங்களோட எங்களை இறுக்கி 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 வச்சிருக்கிறேன். இது அல்ல, இதெல்லாம் கட்டி வச்சிருக்கிறது அதுக்குள்ள. அந்த கட்ட அருந்தால் பொய்கட்டு மெய்யானார், பொய்கட்டு மெய்யானார். அந்த மெய் வந்தோடனே எப்படி இருக்கு? இறைவன் நிக்கிற மாதிரி நாங்களும் நிற்போம். நிறைந்தே மண் நிறைந்தே மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே, திருவாசகம் சொல்லுதோ இல்லையோ? அந்த பரிமாணம், ஏகதேச பரிமாணம் என்ற இந்த உடம்புக்கு கட்டுண்டிருக்கிற நிலையில இருந்து அந்த எங்கும் நிறைந்திருக்கின்ற எங்கும்பால் தெய்வம் என்ற அந்த பரிமாணத்துக்கு ஆன்மாவும் போயிடும். அதான் முத்தி நிலை, கட்டறந்த நிலை. இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறான், ஆன்மாவும் இறைவனுக்குள் அடங்கி எங்கும் வியாபித்திருக்கின்ற நிலை வியாபியம் என்று சொல்லுவார்கள். கடல் நீர், தன்கடல் நீர் உப்பு போல என்று சொல்லுவார்கள். கடல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இடம் இருக்கு, அதுதான் இறை. அது அந்த ஸ்பேஸ், கடல்ல இருக்கிற ஸ்பேஸ் இருந்த இடத்துல நீக்கமர எங்க நிறைந்திருக்குது கடல் நீர், அதுதான் உயிர். அந்த உப்பு நீரைத்தான் பாதித்திருக்குது, அந்த ஸ்பேஸை பாதிச்சிருக்கிற உப்பு இல்ல, அதுதான் மலம். மூன்றும் எங்கும் வியாபித்திருக்குது. அந்த உண்மை நிலை அறியும் பொழுது அந்த கட்டறந்த அந்த நிலைக்கு போறோம். அதான் அவனி மேல் என்போல வழங்குகின்ற தெய்வம். அப்ப அவற்ற நிலை அது. அடுத்தது பொய்மாயச் செருக்கெல்லாம் புறக்கணிக்கும் தெய்வம். பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளர்கின்ற மெச்சுடரே. பாத்தீங்களா? பொய்யாயினவெல்லாம்
ஓயகல வந்தருளி வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனம் ஐயா. இந்த உடம்புக்குள்ள நான் இருக்க இயலாது மாட்டேன். ஏனென்றா அவருக்கு உண்மை பரிமாணம் தெரிஞ்சிட்டது. நான் இதுக்குள்ள கட்டுண்டு இருக்கிற ஆள் இல்லை. அரணே ஒன்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யான பொய்கட்டு மெய்யான பொய்கட்டோன்ன பொய்மாய செருக்கெல்லாம் புறக்கணிக்கின்றேன். பொய்கட்டு மெய்யானார். மெய் என்றது இறைவன். இறைவனை வந்தோடனே அவனை மேல் என் போல வழங்குகின்ற தெய்வம். எங்கும் பரந்த அந்த தன்மை பரலோக பரிமாணத்துல அவங்களுடைய ஆன்மா சஞ்சரிக்க அனுபவிக்க தொடங்கும். சிவபோகம் வந்துடும். சிவயோகம், சிவத்துடன் இணைந்திருத்தல், யூனியன் வித் சிவா. சிவபோகம், சிவ அனுபவம், சிவ அனுபூதி வந்துடும். அவனிமேல் என்போல வழங்குகின்ற தெய்வம். பொய்மாயச் செருக்கெல்லாம் புறக்கணிக்கும் தெய்வம். போதாரும் மலர் தூவி போற்றுகின்ற தெய்வம். அது என்ன கருத்து? நாங்கள் பூக்கள் போது என்றால் இதழ். போது என்றால் இதழ். போதென்றால் இதழ். இதழ்களோடு சேர்ந்த மலர் தூவி போற்றுகின்ற தெய்வம். உலகத்திலேயே பூ போட்டு பூசை செய்கிற சமயம் எங்கட சமயம். சாமிக்கே பூ வைக்கிறோம் நாங்களே நினைங்க. பூசை என்ற சொல்லே பூவினால் செய்யப்படுவது பூசை. அது தமிழ்ல இருந்தது. அங்க இருந்தா சமஸ்கிருதத்துக்கு போய் பூஜா என்று திருப்பி வருகின்றார். பூவினால் செய்யப்படுவது பூசை. நீங்க பாருங்க, இஸ்லாமிய வழிபாட்டுல பூ வச்சு கும்பிடுறதோ, யூத வழிபாட்டுல பூ வச்சு கும்பிடுறதோ, சீக்கிய வழிபாட்டுல பூ வச்சு கும்பிடுறதோ, கிறிஸ்தவத்துல பூ வச்சு கும்பிடுறதோ, அந்தந்த வாசோண்ட அரேஞ்ச் பண்ணி வைப்போம். அவ்வளவுதான். பூ வச்சு கும்பிடுறது. பூ வச்சு பூவால கொட்டி கொட்டி கும்பிடுறது நாங்க தான். போதாரும் மலர் தூவி போற்றுகின்ற தெய்வம். இந்த மலரை சூடி கும்பிடுறதை பற்றி எத்தனை பாடல்கள்ல பாடி இருப்பார்கள். என்ன பூவுண்டு நீருண்டு நமக்கென்ன குறை உண்டு சொல்லுவார்கள். என்ன தண்ணியும் பூவும் இருந்தா என்ன ஒரு அனுஷ்டானம் செய்துட்டு ஒரு பூஜை முடிச்சிடலாம். அது ரெண்டுமே காணும், மிச்சம் ஒன்றுமே தேவையில்லை. பூவுண்டு நீருண்டு நமக்கென்ன குறை உண்டு. அதனால எங்களுக்கு மெனந்தான் இல்லை. இப்பெல்லாம் சமர் வரப்போது வீட்டுக்கு முன்னால கிண்டு கிண்டு ரோசா அப்படி இப்படி கண்டு கண்ணக்க வைக்கிறது. ஆனா ஒரு பூ எடுத்து சுவாமிக்கு வைக்க மாட்டோம். அது அதுல முன்னுக்கு பூத்து கொண்டும் எல்லாட்ட வீட்டை ஒரு விசிட் அடிக்க போறேன் இந்த முறை சமர் பூ பிடுங்கிறதுக்கு. எங்கட உறவுக்காரர்களே அப்படித்தான். வீட்டுல 1000 தொல்லைகள் இருக்கும், 1000 பிரச்சனை இருக்கும். சொன்னாலும் கேளாங்கள் பூ எடுத்து வைக்க மாட்டாங்க. முன்னால கிண்டு கிண்டு ரோசா முன்னுக்கு பூத்து கொட்டும். பூ கேட்டாலும் பிடுங்கி தரதுல புது பூ தர மாட்டோம். அந்த பழைய கொட்ட போற பூ இருக்கு, நாளைக்கு விழுந்துருவண்ட பூவை இன்றைக்கு பிடிங்கி தருவாங்க. அல்லது பையக்க போட்டு வீட்டை கொண்டு வைக்காங்க. உங்களுக்கு பூ சேர்க்கணும், புது பூவை தரையிலாது. போதாரும் மலர் தூவி போற்றுகின்ற தெய்வம். செம்மசேர் இலங்கையிலே வாழுகின்ற தெய்வம். பாருங்க, இலங்கை என்ன மாதிரி பிளஸ் பண்ணி இருக்கிறாருன்ட்டு. தெய்வம் வாழுதம்மா. செம்மசேர் இலங்கை, செம்மசேர். இதெல்லாம் நான் அந்த ஈழ போராட்டம் நடந்த காலத்துல ஒரு முறை ஓடின பாட்டுக்கள். இதெல்லாம் எங்கேயுமே பிரிவினை கிடையாது. செம்மசேர் இலங்கையிலே வாழுகின்ற தெய்வம். சித்தத்துள் தித்திக்கும் தெய்வம் இதுதானே. சித்தத்துள் தித்திக்கும், சித்தத்துள் தித்திக்கும் தேனே என்று சொல்றதானே. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மனையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செட்டகம் சிவனை திருவேளி மணல வீட்டிருந்த குற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளங் குளிரவின் கண் குளிந்தனவே. சித்தத்துள் தித்திக்கும் தெய்வம் இதுதானே. அடுத்த பாட்டு போக்குவரவு இல்லாமல் இல்ல பொறிய 5 மண்டது இருக்குது. முதலாவது பொறியென்றும் வென்றவர் பொருந்துகின்ற தெய்வம். போக்குவரவு இல்லாமல் நிறைகின்ற தெய்வம். அறிவொன்று நிலப்பவர்பால் அமர்ந்திருக்கும் தெய்வம். அம்புவியில் மாமனாய் வளர்க்குறைத்த தெய்வம்.
குறியொன்றும் இல்லாமல் கூத்தாடும் தெய்வம், குழந்தவடி வேலவனை கொண்டாடும் தெய்வம், பெருகமலம் சோலை சூழ் இளங்கவாழ் தெய்வம், விருப்பு வெறுப்பில்லாத தெய்வம் இதுதானே. பொறியைந்தும் வென்றவர்வால் பொருந்துகின்ற தெய்வம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடி வாழ்வர். வாழ்வர். பொறிவாயில் ஐந்தவித்தான். பொறிவாயில் என்றது ஐம்புலன்கள், ஐம்பொறிகள், ஐம்புலன்கள். கண் பார்க்குது, காது கேட்குது, மூக்கு நுகருது, நாக்கு சுவைக்குது, தோல் தொடுகுது. இந்த எல்லா பொறிகளையும் ரெண்டு மிக முக்கியமானது, பொல்லாத சாமான். என்ன? எல்லா பொறிகளையும் காது சத்தம் வந்தா கேட்கும், மூக்கு மனம் வந்தால் நுகரும், நாக்கு உணவு வந்தால் சுவைக்கும், தோல் தொட்டுப்பட்டால் தொட்டுணரும். ஆனா கண் ஓடி ஓடி பார்க்கும் இல்லையா? இங்க பார்க்கும், அங்க பார்க்க, ஓடி ஓடி பார்க்க. இறத்துறதுன்னு ஓடி போய் பார்க்கறது கண். ஆனவடியாத்தான் கும்புடைக்க தியானம் செய்ய கண்ணை மூடவனும் என்று சொல்றது. பாருங்க, கண்ணை மூடவனும் என்றா கண் ஓடி ஓடி பார்க்கும். ரெண்டாவது, இந்த நாக்கு சுவைக்கிறது மட்டுமில்ல, கதைக்கிறதையும் செய்யும், பேசுறதையும் செய்யும். அது ரெண்டு வேலை, டபுள் ஆக்டிங். நாக்கு டபுள் ஆக்டிங், கர்மேந்திரியமாக இருந்து பேசும், வாக்கை சொல்லும், கம்யூனிகேஷன். ஞானேந்திரியமாக அறிகரவையாக இருந்து சுவைக்கும். அப்ப ரெட்ட வேலை செய்கிறது, அவரையும் அடைக்கும். அதான் வாயை மூடி இருக்கணும், கண்ணை மூடி இருக்கணும் தியானம் செய்ய. வாயையும் கண்ணையும் மூடவன். அடுத்தது, இந்த கை விரல்கள் ஐந்து ஐந்து இருக்குது. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். கை, கால், அடுத்தது நாக்கு, சரணங்கம், களிவங்கம். இங்கால கண், காது, மூக்கு, வாய், தோல். அங்கேயும் இப்படி கையை ஒன்றுக்கு மேலே ஒண்டா வச்சு மடியில வச்சிருவோம். எல்லாம் ஒடுங்கிட்டு பாருங்க. அப்ப இப்படி இருந்தால் இன்டிரெக்டா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் ஒவ்வொரு முத்திரைகள். இப்படி எல்லாம் செய்ய கண்ணை மூடுறது ஒரு முத்திரை, கட்புலனை அடக்கும். வாயை மூடுறது ஒரு முத்திரை, சுவப்புலனை, மற்றது கம்யூனிகேஷன், வாக்கை அடக்கும். இப்படி கையை ஒன்று கொண்டு வச்சால் கர்மேந்திரியங்கள் 10 அடங்கும். அப்படிதான் இருந்து சாமி கும்பிடுறோம். நாங்க மட்டும்தான் இப்படி சாமி கும்பிடுறது இல்லையோ? வேற யாரும் இப்படி சாமி கும்பிடுறதோ? எந்த சமயத்துல பாத்துறீங்க? புத்தர்ல இருக்குது வேற, மற்றும்படி இல்லை. சேர்ச்சுக்கு போனா எல்லாம் கதிரை தான் இருக்கு, மஸ்குக்கு போனா முழங்கால தான் இருக்கு. ஜூத இதுல உள்ளுக்கு போய் நான் பார்த்ததில்லை. அப்ப இப்படி இருந்து கும்பிடுறது தான் அந்த எல்லாத்தையும் அடக்கி இருந்து கும்பிடுறது என்று சொல்றது. அடங்கி ஒடுங்கி. அதான் பொறியைந்தும் வென்றவர்களால் பொருந்துகின்ற தெய்வம், அவர்களிடம் வந்து இறை பொருந்தி நிற்கும். அடுத்தது, போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே காக்குமன் காவலனே காண்பெரிய பேரொழியே என்றெல்லாம் படிக்கிறதில்லை. போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே, அவர் போறதும் இல்லை, வாரதும் இல்லை, கலந்து சேர்ந்திருக்கிறதும் இல்லை. போக்கும் வரவும் புணர்வண்டா சேர்ந்திருக்கல. இங்க போக்குவரவில்லாமல் ஆனா எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று அவர் ஒருவருமே நீங்குவதில்லை. அதான் அத்துவித சம்பந்தம், நீக்காமல் இருக்கிறார். போக்குவரவில்லாமல் நிறைகின்ற தெய்வம். அடுத்தது, ஒன்ற தன் மனத்தை வச்சு புத்திய வச்சு ஒன்றித்து தியானிக்க வேணும். ஒன்றித்து தியானிக்க வேணும். மனம் பதிச்சு தியானிக்க வேணும். புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. புந்தி என்றது புத்தி. புந்தியில் வைத்தடி போட்டுக்கிற புத்திய வச்சு அறிவை வச்சு அப்படியே ஒன்று தியானிக்க வேணும். அறிவொன்ற நினைப்பவர் என்றது. இங்க நினைப்பது தியானம், மனதனால் செய்வது தானே தியானம். அறிவொன்ற நினைப்பவர்வால் அமர்ந்திருக்கும் தெய்வம். அவர்கள தெய்வம் இருக்குது. மனத்தை ஒன்றித்து கண்ணை மூடி வாயை மூடி கைகள் 2ஐயும் அப்படி ஒன்றோடொன்று கோர்த்து கர்மேந்திரியங்கள் 5ஐயும் அடக்கி ஞானேந்திரியங்கள் 5ஐயும் அடக்கி நிமிந்து நின்று மூச்சை எடுத்து பஞ்சாட்சரத்தை மனசில நெச்சு மூச்சை அவதானித்துக் கொண்டு மனத்தை ஒன்றி அவரிடம் நெச்சு கொண்டு ஆரார் இருக்கிறமோ அவர்களால் அமர்ந்திருக்கும் தெய்வம். அடுத்தது,
அம்புவியில் மாமனாய் வழக்குரைத்த தெய்வம். அது எங்க இருக்கு? அம்புவியில் மாமனாய் ஓ மேலே இருக்கு 3வது வரி ஐயா. ம். அம்புவியில் மாமனாய் மாமனாய் வந்து வழக்குரைத்த மாமனாய் அது என்ன கதை? மாமனாய் வந்தது. திருவிளையாடற் புராணத்துல வருகிறது. ரைட். திருவிளையாடற் புராணத்துல ஒரு திருவிளையாடல்ல அவர் மாமனாக வந்து வழக்குரைக்கிறார். மாமனாக வந்து வழக்குரைத்த கதை திருவிளையாடற் புராணத்துல இருக்கு. பார்த்தா தெரியும். திருவிளையாடற் புராணத்துல மாமனாக வந்து வழக்குரைத்தார். அதுதான் அம்புவியல். இந்த உலகத்திலே மாமனாய் வந்து வழக்குரைத்த தெய்வம். அடுத்தது குறியொன்றும் இல்லாமல் கூத்தாடும் தெய்வம். குறியொன்றும் இல்லாமல் கூத்தாடும் தெய்வம். கடவுளுக்கு ஏதாவது போய் சேர வேண்டிய இடம் இருக்குதோ? இல்ல. அவர் எங்களுக்காக நடனமாடுகின்றார், தனக்காக இல்லை. குறியொன்றும் இல்லாமல் கூத்தாடும் தெய்வம். குழந்தவடி வேலவனை கொண்டாடும் தெய்வம். வேலவனை தூக்கி வச்சு சிவகுருவா வச்சிருக்கிறாரല്ലോ தனக்கு குருவாக. அது விளையாட்டுத்தானே. அதுதான் குழந்தை வடி வேலவனை கொண்டாடும் தெய்வம். வெறிகமலம் சூல சூழ் இளங்கவாள் தெய்வம். அது என்ன வெறிகமலஞ்சோலை? அந்த காதலியே போதவச பாவனை இருந்திருக்கும். கூடுதலான சம்பவத்தை தேன் தேன் இங்க வெறி என்றது தேன். தேனுக்கு மது கண்டு பெயர். தேனுக்கு மதுவண்ட பெயர் தான் வெறிகமலும். தேன் ஜொரிகின்ற சோலைகள் சூழ்ந்த இலங்கை வாழ் தெய்வம். விருப்பு வெறுப்பில்லாத தெய்வம் இதுதானே என்று இந்த பாடல் நிறைவு செய்யப்படுகின்றது. வான்மிகள் வளாது பெய்க மறிவளஞ்சுரக்க அண்ணன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்களோங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நரகரணம பார்வதீபதையே நரகரணம பார்வதீபதையே நரகரணம பார்வதீபதையே. கண்ணாடுடைய சிவனே போற்றி. சிற்றபேசாம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். இந்த மாமனார் வளை குறைத்த கதை திருவிளையாடற் புராணத்தில் இருக்கு. ஒரு பாருங்க, நானும் பார்க்கிறேன். நல்லது நல்லது நல்லது. நாளைக்கு எங்கட திருமுறைப்பாடல்கள் பொருள் நந்துவதல் இதே நேரத்துக்கு சந்திப்போம். என்ன நல்லது. சிவன்.